மக்களை, இது நம்ம சேனலோட முதல் வீடியோ. இந்த வீடியோ அதை பற்றி இருக்க போதுன்னா, நண்பர்களிடம் திருப்பதி போய் வருவதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம ரூம்லேருந்து கிளம்பி நம்ம நண்பர் ரூமுக்கு போவோம். நம்ம நண்பர் வந்து கிண்டியில் இருக்காங்க. அவங்க ரூமுக்கு போயிட்டுருக்கோம். அவனை ஃபஸ்ட்டு போயிட்டு கிளப்போம், ஒரு ஆளை கிளப்போம். மேலே கிளப்புறவுல படாது கைஸ். ஃபஸ்ட்டு 1 மணினாங்க, எனக்கு 1 மணிக்கு கிளம்புவோம் அப்படின்ட்டு ஃபோனை போட்டு வர சொன்னாங்க. அப்படின்னு வந்தால் சரி 2 மணிக்கு கிளம்புனாங்க. கடைசியில் பார்த்தா மணி 3 கிளம்பியாச்சு. மணி 3 ஆச்சு. கிளம்பும்போது மணி 3. இந்த கூட்டத்தோட முக்கிய குற்றவாளிகள் இவர்கள் தான். ஒன்றும் தெரியாது. கரெக்டாக இருந்தா பட்டா ஒரு வழியாக சாமியுமே கும்பிட்டு நல்லபடியாக போயிட்டு வரணும்னு கிளம்பியாச்சு. அப்புறம் இங்கே சொன்னாங்க, இது ஆந்திராவில் வந்து பெட்ரோல் வந்து 110 ரூபா வரும்டா, அதனால் நம்ம வந்து சென்னையிலே எல்லா வண்டிக்கும் டேங்க் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னோடனே சரி எல்லா வண்டிக்கும் டேங்க் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆந்திரா சைடு போகிற யாராவது இருந்தீங்கன்னா சென்னையிலேருந்து போகும்போதே வண்டியோட டேங்க் ஃபில் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா ஆந்திராவில் வந்து 110 ரூபா. முருகேசா, தேன் மாதிரி இதுரா தருகு எங்கே வாங்கினா? தேன் கூட்டில் தான். அந்த அன்னைக்கு கிளம்பி புந்தமல்லி தாண்டியாச்சு. நாங்கள் எப்படி இப்போ போகிறோன்னா திருவள்ளூர், திருத்தணி, அப்படியே திருப்பதி, இந்த ரூட்டில் தான் போக போகிறோம். இப்போ வரைக்கும் நம்மகிட்ட கோப்ரோ இல்லாதனால பின்னாடி இருக்கிற நம்பர்கிட்ட தான் மொபைல் கொடுத்து வீடியோட நம்பா அப்படின்னு சொல்லி எடுத்து போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்தாச்சு திருவள்ளூர். இது திருவள்ளூர் எங்கேன்னா கரெக்டாக திருவள்ளூர் வந்து மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில், மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ கடையில் டீ ஸ்டாப்புக்கு நிப்பாட்டியாச்சு வண்டியை. திருவள்ளூர் தாண்டியாச்சு. திருவள்ளூர் தாண்டோன்னா இந்த ரோட்டில் வந்து பைபாஸ் போட்டுட்ருக்காங்க, அதனால் ரோடு கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நைட்டு போகிறவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். திருத்தணி வந்தாச்சு, நம்மளோட செகண்ட் ஸ்பாட்டு. வண்டி நிப்பாட்டிட்டு டீ கடையில் ஒரு டீ போட்டாச்சு. போந்தலையா சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் ரெஸ்ட்டை போட்டு சாப்பிட்டு கிருபா கஃபே. டே பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஏதோ ஒன்று இல்லை. 2வது ஸ்டாப்பு திருத்தணி. இன்னும் திருப்பதிக்கு 66 கிலோமீட்டர் இருக்கு. இந்த நம்ம பக்கத்தில் உள்ளே போயிட்டு வரோம். திருத்தணிலேருந்து சட்டை புட்டன்னு கிளம்பி ஒரு சூறாவளி கிளம்பியதே அந்த மாதிரி வண்டியை சட்டுன்னு தட்டி போய்கொண்டே இருக்கிறோம். விடிஞ்சிருச்சு, வெளிச்ச வர ஆரம்பிச்சிச்சு. மணி 6:15. நாங்கள் இப்போ கரெக்டாக ஒரு கிட்டத்தட்ட புத்தூர்கிட்ட போயிட்டுருக்கோம். இந்த ஸ்பாட் நல்லா இருக்குது. இன்னும் வண்டி நிப்பாட்டினா ஹோட்டல் நல்லா பெருசாக இருக்குது, கார் நிற்கிது, ஆட்டோ நிற்கிது, ஹோட்டல்லாம் இருக்குது. ஆனால் யாருமே இல்லை. திரும்ப அப்படியே வண்டி கிளப்பியாச்சு.
கடை தானே, டீ கடை இல்லை ப்ரோ. நம்மளால் போகிறோம் பாருங்க. ஓகே ப்ரோ. நல்லா விடிஞ்சிருச்சு. இந்த புத்தூர் உங்களுக்கு நீங்கள் வந்து புத்தூர் அந்த ஃப்ளைஓவர் ஏறினா தான் உங்களுக்கு நல்ல பைபாஸே. அது வரைக்குமே ஒரு பைபாஸ் போட்டுட்ருக்க ரோடு தான். ரொம்ப நல்லா விடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டாப் ஆர்சி எக்ஸ்பல்ஸ் ஜிக்ஸர். நம்மள தான் தோர்னே இருக்கப்பா. நீங்கள் இன்கேஸ் திருப்பதி எதாவது ட்ரிப் பண்ணுறீங்கன்னா இந்த கஃபே பார்த்து வச்சுக்கோங்க. இது நல்ல ஸ்பேஸிங்கான ஏரியா, பார்க்கிங் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து வாஷ்ரூம் இருக்குது, முக்கியமாக நல்லா நீட்டாக இருக்குது எல்லாமே. நம்ம அண்ணன் கஃபேயில் அட்டியை கொஞ்ச நேரம் போட்டு ரெஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே திரும்ப வண்டி எடுத்துகிட்டு திருப்பதி நோக்கி போய்கிட்டுருக்கோம். இங்கேனா புத்தூர் தாண்டி இவங்க ஃபோட்டோ ஐட்டம் எடுக்கணுன்னு ஆகிட்டானுங்க டயத்தை. ஒரு வழியாக திருப்பதி ரீச் பண்ணிட்டோம். திருப்பதியோட அந்த ஆர்ச்சு இன்னும் உள்ளே போக வேண்டியது இருக்குது. ஆனால் திருப்பதி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் ஒன்று தாண்டினோடனே பிரிட்ஜு ஒன்று வரும். அந்த பிரிட்ஜு நீங்கள் ஏறிட்டிங்கன்னா கீழே திருப்பதி சிட்டிக்குள்ளே போகாமல் இந்த பிரிட்ஜு மேலேயே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் உங்களை இந்த திருமலா மலைக்கு அடிவாரத்தில் உங்களை இந்த பிரிட்ஜோட எண்டிங் அங்கேயே போய் நிற்கும். அதனால் டிராஃபிக் இல்லாமல் போயிடலாம் சீக்கிரமாகவும். அந்த பிரிட்ஜு ஸ்டார்டிங் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இங்கே போகும்போது பெருமாளோட முகம் தெரியும். ஆனால் இப்போ போயிட்டுருக்கேன் போது வெறும் மிஸ்டாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரில எனக்கு. இதான் கீழ் திருப்பதியில் இருக்க அந்த டோல்கேட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா காரு பைக்கு எல்லாத்தையுமே ஃபுல்லாக செக் பண்ணி தான் விடுவாங்க. நீங்கள் மோஸ்ட்லி திருப்பதி போகிறீங்கன்னா டோல்கேட்டுக்கு முன்னாடியே பிளாஸ்டிக் ஏதாவது இருந்தால் எடுத்து போட்டுருங்க. ஏன்னா அது இந்த இதுக்கு மேலே செக் பண்ணிட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க பிளாஸ்டிக்லாம். இங்கேயே தடுத்து நிப்பாட்டி பிளாஸ்டிக்கு பேகு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதனால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. கூட சரி லைட்டெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் பார்த்தா எனக்கு முன்னாடி ஒருத்தர்லாம் ஸ்கூட்டியில் வந்தார். அவங்க ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு ஸ்கூட்டியோட அந்த லக்கேஜை போல் அந்த சீட்டு கீழே இருக்க சீட்டை தூக்க சொல்லிட்டு அந்த உள்ள லக்கேஜ் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி அப்புறம் தான் அலோவ் பண்ணாங்க. அதனால் வாட்டர் பாட்டிலு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலு அந்த மாதிரி எதுவும் மேலே எடுத்துகிட்டு போக அலோடு கிடையாது. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் இந்த வியூ பாயிண்ட் இருக்கு. வேறு வந்து தான் மழை இருக்கும் பாயிண்ட்லாம். நம்ம இங்கேருந்து வந்தோன்னா கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். இதுதான் ஸ்டார்டிங். இது ஏதோ ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது. ஆர்ச்சா இல்லை, இது தான் என்னங்க இங்கே ஒரு டோல்கேட் இருக்குது. டோல்கேட்டு தான், பட் ஆனால் ஓகே ஃப்ரீயாக தான் இருக்குது. டோல்கேட்டு இல்லை, எத்திங் டோல்கேட் மாதிரி இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் திருப்பதியோட பஸ் ஸ்டாண்டு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கு போல். அவன் நோய் ஆறு நடிச்சிட்ருக்கான். செம்ம க்ரௌடாக இருக்குது இன்றைக்கி. நாங்கள் இதில் சேஃபாக பார்க்கிங் போட்டோம். பைக்கை போட்டு லாக்கர் தேடிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு, பேக் இதெல்லாம் வைக்கிறதுக்காக. திருப்பதியில் லைன் வந்து சாமி
பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்தா லாக்கரில் நின்று அந்த லாக்கர் கீ வாங்குறதுக்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதுவே நம்பரில் போய் அடித்து பிடிச்சி லாக்கர் கீ வாங்கிட்டு வந்துட்டாங்க. கிளம்பிட்டு இருக்கோம். ஒரு வழியாக கடந்த ஒரு 7 மணி நேரமாக நின்று தரிசனம் பார்த்து முடிச்சாச்சு. அப்படியே இன்னைக்கு கீழே இறங்க வேண்டியதுதான். நல்லபடியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு வண்டியை திரும்ப ரிட்டன் சென்னைக்கே விட்டாச்சு. ஆந்திரா காரம் போடுவாங்க தான் நினச்சேன். பரவாயில்ல, சமோசாவுக்கு மிளகாயை வச்சு தந்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆந்திராவில் 130 ரூபா பெட்ரோல். சரி திரும்ப செக் பண்ணான்னு வந்து பார்த்தோம். 129 ரூபா பெட்ரோல் 1 லிட்டர். சாமி பார்த்துட்டு திரும்ப சென்னை திரும்பியாச்சு. சென்னை நம்மளை மனையோட வரவேற்றிருக்கிறது. நண்பர்களே, நம்மளோட திருப்பதி விழா முடிந்து விட்டது. வரட்டா.